1,40,00,000 அப்ப நான் கிரெடிட் வெளியில கடன் வாங்கியிருந்தேன். இதெல்லாம் எப்படி அடைக்க போறேன்? வட்டி மேல வட்டி ஏறிட்டு போகுது. உண்மையில சொல்றேன், விசுவாசி பதறான். அதை நான் உணர முடிஞ்சு என் வாழ்க்கையில. நான் ஆண்டவருக்குள்ளே உண்மையாக இவ்வளவும் செய்த தேவன் அதை செய்யாமல் விட்டுருவாரா அப்படின்ற மாதிரி நான் ரொம்ப தைரியமா இருந்தேன். இது எப்படி நீ ரிலீஸ் பண்ண போற? எப்படி தியேட்டர்ஸ் கிடைக்க போகுது? சாதாரண விஷயமே கிடையாது. நீ உங்ககிட்ட ஒரு பெரிய ஸ்டார்ஸ் கிடையாது, நீனும் அப்ப வந்து பெரிய டைரக்டர் கிடையாது, உங்ககிட்ட பெரிய ஹீரோயின்ஸ் கிடையாது, பெரிய மியூசிக் டைரக்டர் கிடையாது, யாருமே பெரிய ஆளே இல்லப்பா. இது எப்படி விற்க போற நீனு? என் தேவன் பெரியவர், அவர் பார்த்துப்பார். நான் அப்படிதான் இருந்தேன். நான் என் பார்ட்னர் பயந்தான். என் ஒய்ஃபு கிட்ட நான் சொல்றப்ப கூட அதான், என் ஒய்ஃப் சொல்றதான், பலத்த கைக்குள்ள அடங்கிருங்கன்ற வார்த்தை தான் எனக்கு கிடைக்குது. அடங்கி இருந்தேன். என்னோட போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ், என்னோட ரீ ரெக்கார்டிங் எல்லா வேலைகளும் நான் பார்த்துட்டு இருந்தேன். நான் அழகா இந்த படம் வந்து சேட்டலைட் விஜய் டிவி கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு நாள் திடீர்னு எனக்கு ஃபோன் வருது. உங்க படத்தை வந்து ரெட் ஜெயிண்ட் மூவிஸ், அவங்க வந்து சினிமாவில் ஒரு பெரிய ஜாம்பவான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த படத்தை பார்க்கணுன்றாரு. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அங்க ஒரு பெரிய கியூவே நிற்கும். அவங்க கிட்ட தான் எல்லா தியேட்டர்ஸும் இருக்கும். எப்படா இவங்க நம்மளை கேட்கறாங்க? நான் ஒண்ணுமே, சரி சார் நான் அரேஞ்ச் பண்றேன்னு. அந்த தியேட்டர்ஸ் அன்னைக்கு கிடைக்கவே இல்லை. அன்னைக்கு பாத்தீங்கன்னா சினிமாவில் இன்னொரு பெரிய ஜாம்பவான், ஒரு ராஜா, யாருன்னு பார்த்தா ஏஜிஎஸ் கல்பாத்தியாபுரம். இப்போ நீங்க இந்த அவன் இவன் மதராசப்பட்டினம் பெரிய தயாரிப்பாளர்கள், அவங்க வந்து அவங்க வீட்டில் வந்து அந்த தியேட்டர் இருக்குன்றாங்க. சரின்ட்டு இவரே பேசி இந்த விஜய் டிவிலேருந்து இந்த கியூப் அவங்க வந்து இன்ஸ்டால் பண்ணுங்க. இப்போ ஒருத்தர் பார்க்க வேண்டிய இடத்துல 2 பேர் என்னுடைய மைனா திரைப்படத்தை பார்க்குறாங்க. படத்தை பார்க்குறாங்க. எனக்கு பயங்கர டென்ஷனு. அதை விட எனக்கு ஆச்சரியமா தான் இருந்துச்சு. என்ன ஆண்டவரே, என்ன நடந்துகிட்டு இருக்குது? என் தேவன் பெரிய காரியங்கள் செய்வார். ஏன்னா அவர் ஒரு பிள்ளையை உயர்த்த ஆரம்பிச்சோன்னு, அவருக்கு நாம் உண்மையா இருக்கும் பட்சத்தில், அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கும் பட்சத்தில் அவர் பெரிய பெரிய அற்புதங்களை செய்வார். உணர ஆரம்பிச்சேன். இவங்க ஆபீஸ்க்கெல்லாம் நிக்கவே முடியாது. அவங்க போன் போட்டு என்னோட படத்தை பாக்குறாங்க, பார்த்துட்டு வெளியே வராங்க. சாட்டர்டே பார்த்துட்டு வந்தாங்க. மண்டே என்னை கூப்பிட்டாங்க, உங்க படத்தை நாங்க வாங்கிக்கிறோம் அப்படின்னாங்க. அடுத்த ஈவினிங்கே வந்து சைன் ஆயிடுச்சு அக்ரிமெண்ட். ஹல்லேலூயா. இது சாதாரண விஷயம் இல்லை. சினிமாவில் இருந்து பார்த்தாலும் தெரியும். இதை எப்படி கொண்டு போய் கரை சேர்ப்பது சாதாரண விஷயமே இல்லை. அதிர்ந்து போய் நின்னேன். அப்படியே பார்த்தேன். நான் அடுத்த நாள் விளம்பரம் வரப்போ ஹோல் இண்டஸ்ட்ரியில இருந்து எனக்கு எல்லாம் போன். எப்படிப்பா, எப்படி மாப்பிள்ள, எப்படி இது நடந்துச்சு, எப்படி நடந்துச்சுன்னா இப்போ அவங்களே அவங்க வாயாலே சொல்ல ஆரம்பிச்சாங்க, ஜீசஸ் தான்ப்பா, இதுதான்ப்பா. ஏன் என்றால் என் தொழில் நேர்மையாக ஒரு தொழில் செய்திருக்கிறேன், எந்த ஆபாசமும் இல்லை. நான் ஆண்டவருடைய வசனத்தை ஆங்காங்கே அந்த திரைப்படத்தில் விதைத்திருக்கிறேன். நான் உண்மையாக இருந்திருக்கிறேன். அந்த உண்மைக்கு ஆண்டவர் எனக்கு அந்த பரிசை கொடுத்தார். ஹல்லேலூயா. அன்னைக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. எப்படி 2 கம்பெனின்றப்ப 2010 எனக்கு வாக்குத்தத்தம் ஏஜி சர்ச்சில் ரெட்டிப்பான நன்மையை உனக்கு தருவேன் என்று சொன்னது. அதையும் கர்த்தர் செய்தார். பெரிய பெரிய அதிசயம் என் லைஃப்ல. நீங்க இன்னும் நிறைய விஷயங்கள் நான் சொல்ல. நான் இந்த 0 பாயிண்ட் இப்ப யோசிச்சேன் நான் லைஃப்ல. ஏன் ஆண்டவரை ரட்சிப்புக்கு அப்புறம் எனக்கு எதுக்கு இவ்வளவு பாடுகள்ன்றப்ப, திடீர்னு ஒருத்தவங்களுக்கு ஒரு லைஃப் ஆண்டவருக்குள்ள வந்துருச்சுன்னா நிச்சயமா ஆண்டவரை மறந்துடுவாங்க. இது நடந்துகிட்டு இருக்கிற உண்மை. ஒரு 0 பாயிண்ட்டுக்கு ஒருத்தரை கொண்டு போனாதான் அதுக்கப்புறம் 1, 2, 3 ஏத்துறப்ப அவரோட உண்மையும் அவருடைய அன்பும் தெரிய ஆரம்பிக்கும். அதை நான் இன்னைக்கு உணர ஆரம்பிச்சிட்டேன். என் லைஃப்ல ஒண்ணுமே இல்லாம கடந்தேன். கமல் சார்லாம் என் லைஃப்ல நினைக்கல. நான் 7 தோல்விகளை கொடுத்தவன், 7 திரைப்படங்கள் தோல்வி கொடுத்தவங்கலாம் நெருங்கவே முடியாது. கமல் சார் படம் பார்க்கறாரு, பார்த்துட்டு 1/2 மணி நேரம் என் கூட உட்காந்து பேசுறாரு. எனக்கு ஆச்சரியமான தருணங்கள் அதெல்லாம். ரஜினி சார் படம் பார்த்துட்டு வெளியே வர்றாரு, கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து, இந்த படத்துல எனக்கு ஒரு சின்ன வேஷம் கிடைக்காம வெளியே போறேன் அப்படின்னாரு. ஆச்சரியமா இருந்துச்சு. இதையெல்லாம் சொல்ல வைப்பார் என் தேவன். இந்த திரைப்படம் பெரிதாக வளர வேண்டும் என்றால் அதை எல்லாம் கொண்டு வருவார். ராஜாக்கள் உன்னை தேடி வருவார்கள் சொல்றது பொய் கிடையாது. இதெல்லாம் என் லைஃப்ல நான் பார்த்திருக்கேன். ஏஜிஎஸ் எல்லாம் ஒரு ராஜா, ரெட் ஜெயிண்ட் மூவிஸ் ஒரு ராஜா. இவங்கெல்லாம் வராங்க, வந்து சேவைகள் செய்யறாங்க. கர்த்தருடைய பிள்ளையா நான் இருக்கிறப்ப இதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கிறது என் வாழ்க்கையில். இந்த வருடம் அதே மாதிரி 2009 நான் வந்து பிரேயர் பண்ணிட்டு 1.5 லட்சம் ரூபாய் தான் என் கையில இருக்கு. கஷ்டத்தோட அவர்கிட்ட சொல்றேன், பிரதர் நான் சில நண்பர்களை நம்பி கிளம்புறேன் அப்படின்னு மோகன்சி பிரதர் கிட்ட சொல்றப்ப ஜெபிச்சுட்டு என்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை சொன்னார். பிரதர், கர்த்தர் சொல்ற ஒரே வார்த்தை, உன் பெயரை பெருமைப்படுத்துவேன்னு சொல்லியிருக்காரு, போங்க பிரதர் அப்படின்னாரு. கர்த்தர் என்னை செய்தார், எல்லாவற்றையும் செய்தார். இன்னைக்கு நான் நிக்கிறேன். நீங்க நினைக்கவே மாட்டீங்க, ஒரு பெரிய தோல்வியை சந்தித்தவன் சினிமாவில் இந்த அளவுக்கு வந்து கம்பீரமா நிக்கவே முடியாது. இன்னைக்கு கமல் ரஜினில இருந்து இன்னைக்கு வந்து நேரடியா அவங்க கூட போய் ஒரு அப்பாயின்மெண்ட்னா இன்னைக்கு பேசக்கூடிய அளவுக்கு நான் போயிட்டு இருக்கேன். லைஃப்ல எல்லாம் என் தேவன் செய்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லைஃப்ல 2010 பாத்தீங்கன்னா ஆனந்த விகடனோட சிறந்த இயக்குனராக என்னை தேர்ந்தெடுத்தாங்க மக்கள். அதுக்கப்புறம் 8th சென்னை இன்டர்நேஷனல் ஃபெஸ்டிவல் 124 நாடுகள் நடந்த உலக திரைப்பட விழாவில் எனக்கு சிறந்த இயக்குனராக பட்டம் கொடுத்தார்கள். நான் கனவாக நினைச்ச டைட்டானிக் படம், இந்த மாதிரிலாம் படம் பண்ண முடியுமா, இந்த மாதிரி 20th செஞ்சுரி ஃபாக்ஸ் கிட்ட நான் படம் பண்ண முடியுமா அப்படின்னு நான் வியந்திருக்கேன், வேண்டி இருக்கிறேன் ஆண்டவர்கிட்ட. நான் பண்ணுவேன் ஆண்டவரை, நீங்க எனக்கு செய்வீங்க, நீர் பெரிய தேவன், நீங்க செய்ய மாட்டீங்களான்னு கேட்டிருக்கேன். மைனா ஹிந்தி திரைப்படத்தை 20th செஞ்சுரி ஃபாக்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்றாங்க, நான் டைரக்ட் பண்றேன் டிசம்பர்ல இருந்து.
இதை தவிர இப்ப நான் எடுத்துட்டு இருக்க கும்கி என்ற திரைப்படம் நான் யோசிச்சு கூட பார்க்கல. நேத்து வந்து சொல்றாங்க இந்த யூடிவி நிறுவனத்தை வந்து வால்ட் டிஸ்னி பிக்சர்ஸ் விலைக்கு வாங்கிட்டாங்கன்னு. அடுத்து வரக்கூடிய விளம்பரத்துல வால்ட் டிஸ்னி பிரசன்ஸ் பிரபு சாலமனின் கும்கின்னு வரப்போது நீங்க பார்க்க போறீங்க. அதை என் தேவன் செய்வார் இதை. ஹல்லேலூயா. இதை தவிர நிறைய விருதுகள், நார்வேல பெஸ்ட் பிலிம், அதுக்கப்புறம் பிலிம் ஃபேர், இந்தியாவின் பிரஸ்டீஜியஸ் அவார்ட்ஸ், அதுல என்னுடைய சக நண்பர் உள்ளார வேலை செஞ்ச நடிச்ச ஒருத்தருக்கு வந்து தேசிய விருது இந்த படத்துல கிடைச்சிச்சு. இதை தவிர இன்னும் அக்டோபர்ல வந்து ரஷ்யாவுக்கு கூப்பிட்டுருக்காங்க உலக திரைப்பட விழாக்கு. என் தேவன் சொன்ன வார்த்தை, உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான்றது என் வாழ்க்கையில நான் வந்து சந்திச்சுக்கிட்டே இருக்கேன். எவ்வளவு பெரிய பிரச்சனைகள், எவ்வளவு அழுக்குகளும் சாக்கடைகளுக்கும் நடுவுல தேவனுக்கு கம்பீரமாக சாட்சியாக நாம் நிற்கும் வேளையில் அவர் என்னை உயர்த்திக்கிட்டே போறார். அதை நான் உணர முடியுது. ஹல்லேலூயா. திரும்பவும் சொல்றேன், காசு பணம் காரு பங்களா இருக்கிறப்ப கர்த்தரை பிடிச்சுக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. எதுவுமே இல்லாதப்ப, மாற்றுக்கு ஒரு சட்டை இல்லாம, பெட்ரோல் போட காசு இல்லாம, நீங்க அடுத்த ஒரு பால் பாக்கெட் வாங்க 7 ரூபா கூட இல்லையா என்று தவிக்கிற நிலையிலும் அவரோடு ஒரு மனரம்யமா சந்தோஷமா கைப்பிடிச்சு நடக்க கத்துக்கிட்டீங்கன்னா என்னை உயர்த்தின கர்த்தர் உங்களையும் உயர்த்துவார். இது சத்தியம். இது வரைக்கும் நான் நினைச்சேன், அதான் நான் சொல்றேன், 7 ரூபா பால் பாக்கெட் இல்லாத இருந்தோம். என்னோட அடுத்த படத்தோட பிசினஸ் 15 கோடி ரூபாய். நான் ஆண்டவரை சந்திப்பதற்கு முன்னாடி, இந்த நிலைக்கு வர்றதுக்கு முன்னாடி, நான் இயேசுவை வந்து ஒரு 10ஓட 11 ஒரு அந்த சாமி வந்த சாமி ஒரு சாமியா தான் நினைச்சிருந்தேன். இன்னைக்கு சொல்றேன், இன்னைக்கு இந்த நிலைமையில நான் நிக்கிறேனா, இன்னைக்கு நான் வந்து உங்க முன்னாடி சாட்சியா நிக்கிறேனா, நிற்க வச்சிருக்காருனா, இயேசுவே தெய்வம் என்று கம்பீரமாக முழங்கி என் சாட்சிகள் தொடரும் என்று சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.